சேரர்கள் இமயம் வரைக்கும் போனாங்க அப்படிங்கிற சிறப்பு இருக்குது. சோழர்களுக்கு கடல் கடந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் கடலுக்கு கீழே முத்து எடுத்தது மட்டுமல்லாமல் முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரே சிறப்பு நம்ம பாண்டிய மன்னனுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் தான் நம்ம மதுரை சாம்ராஜ்யம். இங்கே அழகர் கோவிலும் இருக்குது, மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது. ஆன்மீகத்துக்கு பஞ்சமே இல்லை. அப்படிப்பட்ட தேசத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் பஞ்சமே இல்லை. 1915 இந்தியாவுக்கு வந்த காந்தி அஹிம்சையை மட்டுமே போதிச்சிட்டு இருந்தார் 1942 வரைக்கும். அந்த 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காந்தியால் இனிமேலும் அஹிம்சைக்கு பலன் இல்லைன்னு தெரிஞ்சதுமே, இனிமேல் நம்ம உடம்புல உயிர் இருந்தது அப்படின்னா ஆங்கிலேயன் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, இல்லை அப்படின்னா செத்து மடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அஹிம்சையை மீறி ஆக்ரோஷமாக பேசி செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு வந்தார் காந்தி. அதனால தான் அறிவித்த போராட்டம் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது. அந்த போராட்டம் மதுரையிலையும் தீவிரமாக நடந்தது. அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த 2 பேர் தான், ஒன்று லக்ஷ்மிபாய், இன்னொன்று சொர்ணத்தம்மாள். 2 பேருமே கதர் ஆடை அணிஞ்சு தான் போராடினாங்க. அந்த கதர் ஆடையை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் பேர் விஸ்வநாதன் நாயர் அப்படிங்கிறவர், மன்னிப்பு கடிதம் எழுதுகிற வரைக்கும் அவங்க 2 பேர்த்தையும் விடவே இல்லை. காவல் நிலையத்தில் விசாரணை இரவு 11 மணி வரைக்கும் நடந்தது. 11 மணிக்கு அப்புறம் அந்த 2 பேரையும் அழகர் கோவில் காட்டுப்பக்கம் ஆடைகளை களைந்த நிலையில் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்த அந்த காவல் அதிகாரி பேர் தான் விஸ்வநாதன் நாயர். அவருக்கு மக்கள் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் தீச்சட்டி கோவிந்தன் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு தன்னுடைய மானமே போனாலும் பரவாயில்லை, தன்மானத்தை விட்டு மண்மானம் காக்கிறதுக்காக திரும்பவும் மறுநாளே போராட்டத்துக்கு போனாங்க இந்த சொர்ணத்தம்மாள். இவங்கள மாதிரி ஆட்கள் போராடினதுனால தான் இந்த சுதந்திரம் குறைந்தபட்சம் 1947 நமக்கு கிடைச்சது. நன்றி.